எல்லோருக்கும் வணக்கம். என் பதிவை பார்த்து அனைவருக்கும் நன்றி. என் மனதில் பட்ட உண்மைகளை கூறுகிறேன். யாரும் தவறாக எண்ண வேண்டாம். நேற்று பெண் பிள்ளைகளை பற்றி பேசினேன். இன்று உலகில் இருக்கும் தாய்மார்களை பற்றி என் மனதில் சில பேர் பேசும் வார்த்தைகளை பற்றி பேச விரும்புகிறேன். நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். நிறைய பேர் தங்கள் குடும்பத்தை பற்றி பேசும்பொழுது கஷ்டமாக உள்ளது. என் பிள்ளை இப்படி இருக்கிறான், என் பிள்ளை அப்படி இருக்கிறான், மதிப்பது கிடையாது, மருமகள் மதிப்பது கிடையாது, ஏதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஒரு தலைப்பட்சமாக பார்க்கக்கூடாது. யாரை பற்றி குறையும் சொல்லக்கூடாது. நாம் அந்த வீட்டில் சென்று பார்த்தால்தான் இவர்கள் நடக்கும் நடவடிக்கையும் மருமகள் நடவடிக்கையும் தெரியும். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். யாராவது ஒருவரிடம் பேசும்போது ஆறுதலுக்காக அவர்கள் உங்கள் மனதை காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். ஆனால் தவறி நீங்கள் இப்பதிவை பார்க்க நேரிட்டால் நான் சொல்வது பொய்யா உண்மையா என்று தெரியும். மருமகளை மருமகளாக ஏன் நினைக்கிறீர்கள்? மருமகனை ஏன் மருமகனாக நினைக்கிறீர்கள்? இதை பெற்ற வயிற்றில்தான் அதையும் பெற்றோம், அதை பெற்ற வயிற்றில்தான் இதையும் பெற்றோம். என்ன செய்ய முடியும்? தன்வினை தன்னை சொல்லும். காலையிலிருந்து வேலைக்கு சென்று வருவான் மகன். மருமகள் ஆதரவாக பேசுவாள். அவளுக்கு கணவனுடைய தயவு தேவை. நாம் வீட்டில் இருக்கும் நிலைமையை தெரிந்து அதிகபட்சம் பேசாமல் இருந்தாலுமே பிரச்சனை வராது. நம் கணவர் இருந்தார், இப்படி பார்த்தார், அப்படி பார்த்தார். உண்மைதான், பார்ப்பார்கள். ஒரு நேரம் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் காலமெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும். இந்த காலத்தில் அப்படியா? ஒரு பெண் கணவன் சரியில்லை என்றாலும் அவள் செல்கிறார். ஒரு கணவன் சரியில்லை என்றாலும் பெண் வேலைக்கு செல்கிறார். இருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்காது என்று நினைக்காதீர்கள். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பக்கத்தில் பார்ப்பார். நம்ம என்ன பாவம் பண்ணணும், கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் காலத்துக்கு அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? நாம் எல்லாம் கடந்து வந்து விட்டோம். இனி வாழ்க்கை தருணம் நாளை சூரிய உதயத்தில் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாத வயோதிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏன் அடுத்தவர்களை குறை சொல்ல வேண்டும்? ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளையை வளர்க்கும் பொழுது பாசத்தை குட்டி வளருங்கள், நேசத்தை குட்டி வளருங்கள். அடுத்தவர்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசும் குணத்தை கொடுத்து வளருங்கள். அவன் மனைவி வந்த பிறகும் உங்களையும் பார்ப்பான், மனைவியும் பார்ப்பான். இருபுறமும் சரி என்று பேலன்ஸ் செய்து கொண்டு போகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. சில தாய்மார்கள் நோய் நோய் என்று பேசிக்கொண்டே இருந்தால் அவனுக்கும் சில வெறுப்பு தரப்புகள் வரதான் செய்யும். இந்த காலத்தில் எல்லாம் சொல்கிறார்கள், குழந்தைகள் என்னை கவனிக்கவில்லை, தருணம் ஏன் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறீர்கள்? கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பிவிடுகிறார்கள். நீங்கள் பட்ட சந்தோஷம் அவர்கள் படுகிறார்கள் நினைக்கிறீர்களா? கிடையவே கிடையாது. உங்கள் பிள்ளைகள் வளர்த்தாலும் உங்களை கவனிக்காமல் போய்விட்டாலும் பக்கத்தில் இருக்கிறான் பாருங்கள், அதுதான் உங்களுடைய கொடுப்பனை என்று சொல்வது. கொடுத்து வைத்தவர்கள்
யார் தெரியுமா? சென்னையே வலம் வந்து சுற்றி எண்ணங்களை பார்த்தாலும் பார்க்காமல் போனாலும் உன் பிள்ளை நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள். அது இந்த காலகட்டத்திற்கு அதிகம் பணத்தாசையை கொடுத்து வளர்க்காதீர்கள். அசத்தை கொட்டி கொட்டி வளருங்கள், பண்பை கொட்டி வளருங்கள். அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நன்றாக படிப்பது பெருசல்ல, பெரியவர்களை பார்த்தால் வணங்குவது பெரியது, சொந்த பந்தங்களை மதிப்பது பெரியது. சொந்த பந்தங்கள் என்று சொல்லும்போது நிறைய இருக்கும். அதை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சியை தான் விரும்புகிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. பெண்கள் மட்டுமல்ல, என் குழந்தை, என் கணவன், என் மாமியார், என் மாமனார், என் குடும்பம் என்று தானே இருக்கிறார்கள். அப்படி நம்ம வீட்டுக்கு வந்த பெண் மட்டும் யார்? நம்ம பெண் தானே, அவரும் அப்படி தானே இருப்பாள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் குழந்தை நன்றாக இருப்பாள். எப்பொழுதும் யாரிடமும் நம் மன கஷ்டத்தை சொல்லி ஆதங்கப்படுத்துவதால் தவறே இல்லை. சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படிதான் உங்கள் மனம் கொஞ்சம் அமைதி அடையும். அவர்கள் நமக்கு கொடுப்பது மரியாதை. சில பிள்ளைகள் அதோடு கொடுப்பதில்லை தெரியுமா? சில குழந்தைகள் கிளம்ப போகலாம், அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன், இப்படி சொல்லும் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மருமகளாக இருந்தாலும் புருஷன் என்ன செய்வான்? அம்மா போயிட்டு வர, மாமியாரை கவனிக்கும் மருமகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன்? எதற்காக? அவர்கள் நடக்கும் விதம், கண்டம் இருக்கும் குணம், மரியாதை நாம் கொடுப்பதல்ல, வாங்குவது. தவறினால் நமக்கு கிடைக்காது. எப்பொழுதும் சுயமாக சிந்தியுங்கள். அவர் அப்படி இருக்கிறார், இவங்க எப்படி இருக்கிறார்கள், அவங்களுக்கு மரியாதை நிறைய கிடைக்கிறது. கிடைக்கும் வீட்டில் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அவருக்கு பென்ஷன் 50,000 வரும், வாடகை ஒரு 50,000 வரும், மரியாதை கூடவே வரும். அப்பொழுது என்ன செய்வார்கள்? தாங்கித்தான் நாங்கள் வேணும். ஆனால் அதை நம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். பணமும் வேண்டும், குணமும் வேண்டும், நிறைவான வாழ்க்கையும் வேண்டும். காதல் செய்யாதீர்கள், ஜாதி விட்டு போகாதீர்கள் என்று அதை சொல்லி வளர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு குழந்தைகள் தம்மை மாய்த்து கொள்ள கெட்ட வழியில் சென்று விடுகிறார்கள் என்று தெரியுமா? இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுத்தானே இருக்கிறோம். என்ன காரணம்? பெண் மட்டும் காரணமாக கிடையவே கிடையாது. ஆணும்தான் காரணம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர்க்கும் விதத்தில் வளர்த்தால் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். மண்ணில் பிறக்கையிலே குழந்தைகள் நல்ல குழந்தைகளால் தான் பிறக்கிறார்கள். வளரும் விதம்தான், தாய் வளர்க்கும் விதம்தான். உனக்கு என்னம்மா கொடுத்து வச்சோம்? என்ன கொடுத்து வச்சோம்? ஒன்றத்தையும் கொடுத்து வைக்கல, மனசை கொடுத்து வச்சோம், மரியாதையை கொடுத்து வச்சோம். நம் வழி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொந்த பந்தங்கள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். எல்லோருக்கும் பணம் தேவைப்படுகிறது, எல்லோருக்கும் வீடு தேவைப்படுகிறது. ஒரு காலம் எல்லோருக்கும் சொந்த வீடு அமைந்து விட்டால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். இல்லாதவர்கள் இருப்பவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் வாழ்க்கை போகலாம். அது கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம அரசியல்வாதிகளும் கிடைக்கவே கிடைக்காது. இன்று கேரளாவில் பாருங்கள், எல்லோருக்கும் வீடு, யாரும் வாடகை கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம் சென்னையில் வாடகை கொடுத்து வீடு. அப்படி இருக்கும் தருணத்தில் நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் பெண்கள், வயதான முதியவர்கள் எல்லோரும் மனதார ஒருவரை விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழி கொள்ளுங்கள். அப்போதுதான் வரும் புத்தாண்டில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதேபோல் மருமகள்களும் மருமகன்களும்
உங்கள் தாயாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, தாயாக மதித்து தந்தையாக மதித்து நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.